ஹலோ யங் மைன்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம் அப்படின்னா காஸ்ட் சீட் டெண்டர் கொட்டேஷன் அப்படிங்கிற சாப்டரில் எக்ஸசைஸ் அதர் எக்ஸசைஸ் 6 பார்க்குறோம். எக்ஸசைஸும் இல்லஸ்ட்ரேஷன்ஸும் இங்கே போடாத அதர் எக்ஸசைஸ் சம்ஸும் ஆல்ரெடி வந்து ஹெல்த் எஜுகேஷன் சேனல் அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ காஸ்ட்டோட ஃபுல் வியூ வேணும் அப்படின்னா ஹெல்த் எஜுகேஷன் சேனல் ப்ளஸ் காஸ்ட் அக்கௌண்டிங் அகாடமி சேனல், இந்த 2 சேனலையும் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபுல் வியூ கிடச்சிரும். பார்க்கலாம் வாங்க. ஃப்ரம் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் ப்ரிப்பேர் அ காஸ்ட் சீட் ஃபார் த மந்த் ஆஃப் ஜான்வரிக்கு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸ்டாக் ஆஃப் மெட்டீரியல் ஆன் 1st January ஓப்பனிங்கில் எவ்வளோ வந்திருக்குங்க? 24,000 இருக்குது. ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் ஆன் 31st January 26,200 இருக்குது. பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல் அந்த மந்தில் பர்ச்சேஸ் பண்ண வந்து 21,900 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். கேரேஜ் ஆன் பர்ச்சேஸ் பண்ணும்போது 1,100 எக்ஸ்பென்சஸ் ஆகிருக்கு. இது வந்து பர்ச்சேஸோட ஆட் பண்ணிக்கணும், பர்ச்சேஸ் வேல்யூவாக வச்சுக்கணும். சேல் ஆஃப் ஃபினிஷ்ட் குட்ஸ் வந்து 72,300க்கு சேல்ஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கான டைரக்ட் வேஜஸ் வந்து 17,200 ஆயிருக்கு. நான் ப்ரொடக்டிவ் வேஜஸ் 800 ஆயிருக்கு. டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 1,200 ஆயிருக்கு. ஃபேக்ட்ரி ஓவர் ஹெட் 8,300 ஆயிருக்கு. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர் ஹெட் 3,200 ஆயிருக்கு. செல்லிங் ஓவர் ஹெட்ஸ் வந்து 4,200 ஆயிருக்கு. ஸோ இதை வச்சு அவங்க என்ன பண்ண சொல்லியிருக்காங்க? காஸ்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட்டாக இருக்குது, எவ்வளோ ப்ராஃபிட்டில் சேல் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சிம்பிள் தான். 5 மார்க் சம்ஸ் 8 மார்க் 10 மார்க்கில் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். இப்போது 6th 1ல் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் இருக்குது, ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல் ஓப்பனிங் இருக்குது, க்ளோசிங் இருக்குது, பர்ச்சேஸ் இருக்குது. கேரேஜ் ஆன் பர்ச்சேஸ் இது 2 சேர்ந்தது தான் பர்ச்சேஸ். அப்போ நம்ம என்ன பண்ணுங்க? ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் பர்ச்சேஸ் மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக்குன்னு பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அந்த வேல்யூவை, அந்த ஃபார்முலாவை நம்ம போட்டு காஸ்ட் ஆஃப் மெட்டீரியல் கன்சியூம்டை கண்டுபிடிக்கணும். அதாவது டைரக்ட் மெட்டீரியலை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அதை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு என்னங்க? ஓப்பனிங் ஸ்டாக்கா? ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளவு இருக்குதுங்க? 25,000 ப்ளஸ் பர்ச்சேஸ் நம்மளுக்கு எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21,900 இருக்குது. ப்ளஸ் அதோட என்ன பண்ணுங்க? கேரேஜ் ஆட் பண்ணுமா? கேரேஜ் ஆன் பர்ச்சேஸ் ஆட் பண்ணும் 1,100. அப்போது 21,900 ப்ளஸ் 1,100 வரும்போது 23,000. ஓகேவா? ஸோ இப்போ என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48,000 வருது. இதிலேருந்து லெஸ் க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் மெட்டீரியல் எவ்வளோங்க? க்ளோசிங் ஸ்டாக்கு 26,200. 48,000 minus 26,200 இப்போ 21,800 வருது. இதுதான் நம்மளுக்கு என்னங்க? டைரக்ட் மெட்டீரியல் ஆர் மெட்டீரியல் கன்சியூம்டு. ஓகேவா? இதுதான் வந்து மெட்டீரியல் கன்சியூம்டுன்னு சொல்கிறோம். ஓகேவா? மெட்டீரியல் கன்சியூம்டு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன இருக்குது? மெட்டீரியல் கன்சியூம்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ட் வேஜஸ் இருக்கா? டைரக்ட் வேஜஸ் இருக்குது, டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இருக்குது. ஸோ டைரக்ட் வேஜஸ் வந்து எவ்வளோங்க? நம்மளுக்கு 17,200. டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் வந்து 1,200. அதை ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாமா? ஸோ direct wages 17,200. ஸோ அது கூட direct expenses 1,200. 17,200 plus 1,200 40,200. ஸோ 40,200. ஓகேவா? ஸோ இந்த 40,200 நம்ம என்ன சொல்லுவாங்க? ப்ரைம் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோமா?
ஸோ இதோட என்ன பண்ணுங்க ஆட் ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட். ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 8300 கொடுத்துருக்காங்க. 8300 இதோட ப்ளஸ் என்ன சொல்லியிருக்காங்க, நான் ப்ரொடக்டிவ் வேஜஸ்ன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒரு 800 அதை எடுத்துக்கணும். நான் ப்ரொடக்டிவ் வேஜஸ் ஒரு 800. ஓகேவா? அப்போ 8300 ப்ளஸ் ஒரு 800 போகும்போது 9100. ஓகேவா? ஸோ 4200 ஆட் பண்ணும்போது என்ன வருதுங்க, 49300 வருது. இதுதான் நம்மளுக்கு என்னங்க, ஒர்க்ஸ் காஸ்ட் ஆர் ஃபேக்ட்ரி காஸ்ட். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் சேர்ந்தது ப்ரைம் காஸ்ட்டு. அது கூட ஃபேக்ட்ரி ஓவர்ஹெட் ஆட் பண்ணி வர்றது நம்மளுக்கு என்னங்க, ஃபேக்ட்ரி காஸ்ட்டு. ஃபேக்ட்ரி காஸ்ட்டோட ஆஃபீஸ் ஓவர்ஹெட் ஆட் பண்ணி வர்றது காஸ்ட்டு. ஓகேவா? ஆஃபீஸ் காஸ்ட் ஆஃப் ஒர்க்ஸ் காஸ்ட்டுக்கு அப்புறம் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் சொல்லுவோம். அது கூட என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட் ஆட் பண்ணி வரும். ஸோ அதை வந்து காஸ்ட் ஆஃப் சேல்ஸ்ன்னு சொல்லுவோம். அதோட ப்ராஃபிட் ஆட் பண்ணி வராதான் நம்மளுக்கு சேல்ஸ். ஓகேவா? இப்போ ஓவர்ஹெட் வரைக்கும் போட்டோம். அதுக்கப்புறம் என்ன வருங்க, ஆஃபீஸ் ஓவர்ஹெட் ஆட் பண்ணோமா, ப்ளஸ் ஆஃபீஸ் ஓவர்ஹெட் ப்ளஸ் ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட் எது இருக்கோ அதை போடணும். இருக்க பார்க்கலாம். ஆஃபீஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஓவர்ஹெட் இருக்குது 3200. 3200. ஸோ ப்ளஸ் 3200 போகும்போது 49,300 ப்ளஸ் 3200 52,500. ஓகே, இது என்னங்க நம்மளுக்கு காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆர் ப்ரொடக்ஷன் காஸ்ட்னு சொல்லுவோம். இதோட என்ன பண்ணுங்க, ப்ளஸ் செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட். ஸோ அதுவும் நம்மளுக்கு இருக்குது. செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட் பாருங்கள் 4200 கொடுத்துருக்காங்க. ஸோ 4200 4,200 ப்ளஸ் 4,200 இப்போ என்ன வருதுங்க, 56,700 வருது. ஸோ இது நம்மளுக்கு என்னங்க, காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்களா, சேல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதோட என்ன பண்ணுங்க, ப்ராஃபிட்டு வரதான் நம்மளுக்கு என்னங்க, சேல்ஸு. சேல்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், 72,300 கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அப்போ அந்த டிஃப்ரென்ஸ் என்னவா இருக்குங்க, நம்மளுக்கு 72,300. அப்போ அந்த டிஃப்ரென்ஸ் தான் நம்மளுக்கு என்னங்க, ப்ராஃபிட். அதை எப்படி போடுறதுங்க, 72,300 மைனஸ் 56,700. இப்போ என்ன வருதுங்க, 15,600 வருது. ஓகேவா? அதாவது சேல்ஸ் மைனஸ் காஸ்ட் த ப்ராஃபிட். ஓகேவா? ஸோ 15,600 ப்ராஃபிட். இதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த சார்ட் போடுறோம். ஸோ ஒவ்வொரு வீடியோவிலையும் இந்த சார்ட்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்டோரி மாதிரி ஞாபகம் வச்சுட்டிங்க அப்படின்னா போட போட உங்களுக்கு மெமரி ஆகிக்கும். கண்டிப்பாக இந்த சம்ஸில் நம்மளுக்கு ஒரு சம்ஸ் வரும், அதனால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். அதனால தான் நான் ரிப்பீட்டடாக அதை போட்டு காமிச்சிட்ருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.